கோபி வந்து ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. இது மாதிரி வந்து வயலில் அந்த மாடு மேய்ஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. விடுமா, எனக்கு வந்து நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சிந்துவும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகத்துக்கு வந்து பைரவி கிட்ட பேசவே தயக்கமாக இருக்குது. காரணம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடுலாம் வந்து மேய விட்டுருப்பார். ஸோ எப்படி போய் பேசுகிறது, எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்காரு. அப்போ மனசுக்குள்ளேயே வந்து சொல்கிறாரு, இது மாதிரி மன்னிச்சிடு பைரவி, நான் வந்து நீ வந்து விட்டுட்டு போயிட போறியோன்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன் அப்படி வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அடுத்ததுல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிந்துக்கு வந்து கொடுத்த அந்த டைமிங் வந்து முடிய போது. இப்போ வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராக போகிறாங்க. ஸோ இப்போ அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பேசி நம்ம சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நீ அவளை பிடிச்சிருக்கு, அவள் கூட வாழணும்னு நீ நினைக்கினா அது இதோட மறந்துடு, இல்லைனா உன்னோட பெரியம்மா நீ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிந்துவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்து நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது, நீ மட்டும் என்னை வேணான்னு சொல்லிட்டேன்னா நான் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவங்க உயிரை விட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது நடுவில் வந்து சிவா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூண்டில் ஏறி வந்து கேட்கும்போது சிவாவில் எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம சிந்து வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறது தான் வந்து தெரிய வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். சேர்ந்தே வாழலன்னு வந்து சொல்லும் போது எப்படி வந்து இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸோ அதோட முடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். நம்ம சிவா வந்து அன்னபூர்ணி பேச்சை வந்து கேட்காம நம்ம சிந்துவை வந்து ஏற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.